நாய்களுக்காக குரல் கொடுக்குறவங்க இதை ஏன் பண்ணலை, மக்கள் பிரச்சனையில் மௌனமானு இப்போ டாக்டர் ஷர்மிளா ஆதங்கமாக சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீப காலமாக தெருநாய் பற்றிய விவாதமும் பயமும் மக்கள் மனதில் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான நீயா நான் நிகழ்ச்சியில் தெருநாய் பற்றிய விவாதம் நடந்தது. அது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது. தெருநாய் மற்றும் அதை ஆதரிப்பவர்கள் பற்றி டாக்டர் ஷர்மிளா பேசிய பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. மார்னிங் வாக்கிங் போகிறதா இருந்தாலும் சரி, ஈவினிங் குழந்தையை விளையாட அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, இப்போ நம்ம மனசில் ஒரு பயம் வந்துட்டு போகுது. காரணம், ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் தான். பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாத இந்த பிரச்சனை இப்போது ஒரு இளம் உயிரை பறித்திருக்குது. சமீபத்தில் தெருநாய்களுக்கு அடித்து ஒரு இளைஞர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு. தெருநாய்கள் தாக்குதல் என்பது வெறும் கடிப்பதோடு முடிந்து விடுறது கிடையாது. காலையில் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப பயப்படுவது, வயதானவர்கள் வாக்கிங் போகும்போது நாய்கள் துரத்துவது, இருசக்கர வாகன ஓட்டிகள் திடீரென துரத்தப்படுவதால் விபத்தில் சிக்குவதுன்னு தினசரி வாழ்க்கையில் இது போன்ற பெரிய பெரிய பிரச்சனைகள், தொல்லைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு முறை நாய் கடிச்சிட்டா அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரேபீஸ் நோய் வந்துடுமோன்ற பயம் மனதை வாட்டி எடுக்கும். அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கக்கூடிய இலவச ஊசிகளும் கூட பல நேரங்களில் கிடைக்கிறது கிடையாது. இதனால் சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு உயிரே போன பிறகு பொறுக்க முடியாத மக்கள் உடனடியாக சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், அரசாங்கம் உடனடியாக இதுக்கு தீர்வு சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் சிலர், உங்களால் தீர்வு சொல்ல முடியாதா, அப்படின்னா போராட்டம் எதுக்கு என போராட்டக்காரர்களுக்கு எதிராக பேசியிருப்பது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கருத்து பதில் கொடுக்கும் வகையில் நடிகையும் சமூக செயற்பாட்டாளருமான நடிகர் டாக்டர் ஷர்மிளா தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. நாய்களுக்கு சோறு போடுறீங்க சரி, ஆனால் அவங்க தெருவில் நடமாடி மனிதர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுத்துகிறாங்க. அதை தடுக்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தெருநாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்கள் சாதாரண மக்கள் தான். துப்புரவு பணியாளர்கள், குழந்தைகள் மற்றும் உணவு சப்ளை பண்ணக்கூடிய வேலை செய்பவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க தானே தங்களுக்கு பாதுகாப்பாக முடிவெடுக்க முடியும், ஆனால் நாய் ஆதரவாளர்கள் அதை தடுப்பது சரி கிடையாதுன்னு பேசியிருக்காங்க. இப்போது இவங்க பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.